வணக்கம். இந்த நியூஸ் 8 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நாளை விநாயகர் கோயம்பேட்டில் களை கட்டும் பூஜை பொருட்கள் விற்பனை. பூக்களின் விலை 2 மடங்கு உயர்வு. விநாயகர் சதுர்த்தியை ஒட்டிய தொடர் விடுமுறையால் ஆம்னி பேருந்துகளில் கட்டணம் கிடுகிடு உயர்வு. சென்னையில் இருந்து மதுரைக்கு 2500 ரூபாய் வரை வசூலிப்பு. உற்பத்தித்துறை கடந்த 11 ஆண்டுகளில் 500% வளர்ச்சி. பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் 2430 நகர்ப்புற அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு விரிவாக்கம். செலவல்ல முதலீடு என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். கவின் ஆணவ கொலை வழக்கில் கைதான 3 நீதிமன்ற காவல் செப்டம்பர் 9ஆம் தேதி வரை நீட்டிப்பு. நெல்லை மாவட்ட வன்கொடுமை தடுப்பு நீதிமன்றம் உத்தரவு. விநாயகர் சதுர்த்தியையொட்டி மதுரை மாட்டுத்தாவணியில் மலர்களின் விலை 4 மடங்கு உயர்வு. மல்லி கிலோ 2500 ரூபாய்க்கு விற்பனை. இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்கள் விடுதலை. 7 பேரை அபராதத்துடன் விடுவித்த இலங்கை நீதிமன்றம். மதுரை தாவேக்க மாநாட்டில் விஜயின் பாதுகாவலர்கள் குண்டுக்கட்டாக தூக்கி வீசினர். பெரம்பலூர் காவல் நிலையத்தில் சரத்குமார் என்பவர் புகார். கும்மிடிப்பூண்டி அருகே தொழிற்சாலை புகை மாசு காரணமாக 4 மாணவிகள் மயக்கம். உடல்நிலை மோசமானதால் 3 சிறுமிகள் ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அனுப்பி வைப்பு. பாலியல் வன்கொடுமை வழக்கில் பொள்ளாச்சி ஜெயராமனை தொடர்புபடுத்தி பேச யூடியூப் சேனல்களுக்கு தடை. உயர்நீதிமன்றம் உத்தரவு. சேலம் உள் விளையாட்டு அரங்கில் ஃபால் சீலிங் உடைந்து விழுந்து மாணவன் காயம். சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனையில் அனுமதி. மதுரையை போன்று சொத்து வரி முறைகேடு நடந்துள்ளதா என மாநிலம் முழுவதும் ஆய்வு செய்ய வேண்டும். தலைமைச் செயலாளருக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஆணை. நீலகிரி மற்றும் கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் நாளை முதல் 3 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்பு. சென்னையில் இன்றும் நாளையும் மிதமான மழை பெய்யும் என கணிப்பு. இமாச்சல பிரதேசத்தில் மேக வெடிப்பால் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு. சாலைகள் அடித்துச் செல்லப்பட்ட நிலையில் போக்குவரத்து முடக்கம். காஷ்மீர் மாநிலம் தோடா மாவட்டத்தில் மேக வெடிப்பால் கடும் வெள்ளப்பெருக்கு. 3 பேர் உயிரிழப்பு. தர்மஸ்தலா விவகாரத்தில் இந்து அமைப்பின் தலைவர் வீட்டில் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை. 100 பெண்கள் கொன்று புதைப்பு என பொய் புகார் அளித்தவருக்கு அடைக்கலம் கொடுத்ததாக புகார். நாளை அமலுக்கு வரும் இந்திய பொருட்கள் மீதான 50 விழுக்காடு வரி. ரஷ்யாவால் அச்சுறுத்தல் உள்ள நிலையில் எண்ணெய் இறக்குமதி செய்யும் இந்தியா மீது கூடுதல் வரி என விளக்கம். சீனாவின் ஷாங்காய் நகரை மிரள வைத்த சூறாவளி. சூறைக்காற்றில் பொருட்கள் பறந்து சென்றதால் அதிர்ச்சி. நாளை விநாயகர் கோயம்பேட்டில் களை கட்டும் பூஜை பொருட்கள் விற்பனை. பூக்களின் விலை 2 மடங்கு உயர்வு. விநாயகர் சதுர்த்தியை ஒட்டிய தொடர் விடுமுறையால் ஆம்னி பேருந்துகளில் கட்டணம் கிடுகிடு உயர்வு. சென்னையில் இருந்து மதுரைக்கு 2500 ரூபாய் வரை வசூலிப்பு. உற்பத்தித்துறை கடந்த 11 ஆண்டுகளில் 500% வளர்ச்சி. பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் 2430 நகர்ப்புற அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு விரிவாக்கம். செலவல்ல முதலீடு என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம்.
கவின் ஆணவ கொலை வழக்கில் கைதான மூவரின் நீதிமன்ற காவல் செப்டம்பர் 9ஆம் தேதி வரை நீட்டிப்பு. நெல்லை மாவட்ட வன்கொடுமை தடுப்பு நீதிமன்றம் உத்தரவு. விநாயகர் சதுர்த்தியையொட்டி மதுரை மாட்டுத்தாவணியில் மலர்களின் விலை 4 மடங்கு உயர்வு. மல்லி கிலோ 2500 ரூபாய்க்கு விற்பனை. இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்கள் விடுதலை. 7 பேரை அபராதத்துடன் விடுவித்த இலங்கை நீதிமன்றம். மதுரை தாவேக்க மாநாட்டில் விஜயின் பாதுகாவலர்கள் குண்டுக்கட்டாக தூக்கி வீசினர். பெரம்பலூர் காவல் நிலையத்தில் சரத்குமார் என்பவர் புகார். கும்மிடிப்பூண்டி அருகே தொழிற்சாலை புகை மாசு காரணமாக 4 மாணவிகள் மயக்கம். உடல்நிலை மோசமானதால் 3 சிறுமிகள் ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அனுப்பி வைப்பு. பாலியல் வன்கொடுமை வழக்கில் பொள்ளாச்சி ஜெயராமனை தொடர்புபடுத்தி பேச யூடியூப் சேனல்களுக்கு தடை. உயர்நீதிமன்றம் உத்தரவு. சேலம் உள் விளையாட்டு அரங்கில் ஃபால் சீலிங் உடைந்து விழுந்து மாணவன் காயம். சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனையில் அனுமதி. மதுரையை போன்று சொத்து வரி முறைகேடு நடந்துள்ளதா என மாநிலம் முழுவதும் ஆய்வு செய்ய வேண்டும். தலைமைச் செயலாளருக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஆணை. நீலகிரி மற்றும் கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் நாளை முதல் 3 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்பு. சென்னையில் இன்றும் நாளையும் மிதமான மழை பெய்யும் என கணிப்பு. இமாச்சல பிரதேசத்தில் மேக வெடிப்பால் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு. சாலைகள் அடித்துச் செல்லப்பட்ட நிலையில் போக்குவரத்து முடக்கம். காஷ்மீர் மாநிலம் தோடா மாவட்டத்தில் மேக வெடிப்பால் கடும் வெள்ளப்பெருக்கு. 3 பேர் உயிரிழப்பு. தர்மஸ்தலா விவகாரத்தில் இந்து அமைப்பின் தலைவர் வீட்டில் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை. 100 பெண்கள் கொன்று புதைப்பு என பொய் புகார் அளித்தவருக்கு அடைக்கலம் கொடுத்ததாக புகார். நாளை அமலுக்கு வரும் இந்திய பொருட்கள் மீதான 50 விழுக்காடு வரி. ரஷ்யாவால் அச்சுறுத்தல் உள்ள நிலையில் எண்ணெய் இறக்குமதி செய்யும் இந்தியா மீது கூடுதல் வரி என விளக்கம். சீனாவின் ஷாங்காய் நகரை மிரள வைத்த சூறாவளி. சூறைக்காற்றில் பொருட்கள் பறந்து சென்றதால் அதிர்ச்சி.